இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த இயற்கையோட மனசாட்சி இல்லாத கொடூரத்தை பாருங்க. எவ்வளோ கொடூரமாக வேலை செய்திருப்பாங்க. அகமதாபாத்தில் அது ஒரு விமான விபத்தை கிரியேட் பண்ணி 249 பேர் கிட்ட போர்த்தல் இருக்குது. இதில் நிறைய வாழ வேண்டிய சின்னஞ்சிறுசுங்க. வாழ்க்கையின் கொடூரம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு போதும் வாழ்க்கை, நான் நிறைவாக வாழ்ந்துட்டேன், என்னுடைய படத்தை முடித்துவிடு, என் வாழ்க்கையை முடித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இறைஞ்சுகின்ற கெஞ்சுகின்ற கதறி அழுகின்ற என்னை போன்றோர்களுக்கெல்லாம் பிடிக்காமல் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து தகுதிகளும் பணம், செல்வம், படிப்பு, தகுதி அனைத்தும் கொண்ட வீடு, வாசல் எல்லாம் கொண்டு வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய லண்டன் போகிறதா சும்மாவா? வசதி இல்லாதவங்கெல்லாம் போக முடியுமா? வசதி இருக்கவங்களால போக முடியும். படிப்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இத்தனை தகுதி கொண்ட மனிதர்களை கொள்கிறது வாழ்க்கை. இதிலிருந்து நாம் அந்த 249 பேருக்கு நமது புலிவரது டாக்கீஸ் மூலமாக ஒரு அஞ்சலி செலுத்திட்டு நாம் அது மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கணும். வாழ்க்கை மீண்டும் 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 6:37 இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்க அந்த நொடியில் மட்டுமே இருக்கிறது. நாம் 7 மணிக்கும் 8 மணிக்கும் வாழ்ந்து கொண்டு நாளைக்காக கனவு கண்டு இன்ற நொடியை அனுபவிக்காமல் செத்து போகிறோம். இந்த நொடி இந்த கணத்தில் வாழாமல் செத்து போகிறோம். கடந்த காலம் செத்து போச்சு. 6:37 தான் நிஜம். 6:38 ஆகிடுச்சு அதுக்குள்ளே மைடியம். இப்படி எதிர்காலத்தை நினச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி 249 பேர் நினச்சி பார்த்துருப்பாங்களா? லண்டன் போக போகிறோம், இறக்க போகிறோன்னு தானே நினச்சிருக்கோம். ட்விஸ்ட், அதாவது திருப்பங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. இதை புரிந்து கொள்வதற்கான அறிவு நிறைய அனுபவங்கள் மூலமாக கோடானி கோடி வருடங்களாக காலம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதன் அதை யோசிப்பதே இல்லை. பிரசவ வைராக்கியம், இழவு வைராக்கியம் என்று 2 வைராக்கியங்களை குறிப்பிடுவார்கள். அந்த நேரத்தில் இருக்க வாழ்க்கையை புரிதல். மறுபடியும் வேறான முருங்கமலை ஏறின மாதிரி அதே அழுக்கான குணங்கள், எதிர்பார்ப்புகள், நிறைய ஆசைகள், பேராசைகளை வளர்த்து கொண்டு துன்பப்படும், துயரப்படும். ஆசை விட விட ஆனந்தம் பெருகும். பல கோடி முறை நான் சொன்னது தான் சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆசை விட விட ஆனந்தம் பெருகும். எனக்குலாம் இப்போ ஆசையே கிடையாது. என் மனைவி எருவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு படுத்து அமைதியாக இருக்கு.